தாழமிலை செல்வ செழிப்பு கிடைக்கப் பெறும். அகத்தி இலை கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். தவணம் நல்ல கணவன் மனைவி அமையும். உங்கள் பிரார்த்தனைக்கேற்ப இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து விநாயகரின் காலடியில் உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துவிட்டு தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு வைத்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். வீட்டில் வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு வாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று இந்து புராணங்களின்படி சந்திரனை தரிசிக்க கூடாது. சந்திரனை அன்றைய நாளில் தரிசிப்பவர்களுக்கு தோஷம் உண்டாகும் என்பது ஐதீகம். நீங்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வைத்து பூஜை செய்திருந்தால் 3 நாட்கள் வீட்டில் வைத்து அவரை காலை மாலை என இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும். 3 நாட்கள் தொடர்ந்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். சுண்டல், காய்ச்சிய பால், சர்க்கரை பொங்கல் என்று